ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாள் கழித்து அதாவது இந்த மாதிரி மாசாக ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். அதாவது எல்லாமே ஒரே வெரைட்டியாக வச்சு, இது வந்து சிக்கன் லெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடையாது வளர்றேன். சிக்கன் லாலிபப் பீஸ் இருக்குல்ல, அதோட விங்ஸும் சேர்ந்த ஒரு பகுதி தான் இன்றைக்கி நம்ம சேலஞ்சு பண்ண போகிறோம். மொத்தம் ஒரு 20 பீஸ் இருக்குது. உங்கள் பார்வைக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக அடுக்கி வச்சுருக்கேன். பின்னாடி இலையில் ஒன்றில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இது 3 கோழியா 2.5 கோழி வரும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். மயோனஸ், ஒரு 2 டைப்பில் கெச்சப் இருக்குது. இதை வச்சு தான் சாப்பிட போகிறேன். இந்த பக்கம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதாவது வந்து இந்த விங்ஸை வந்து இப்படி தான் சாப்பிட்ணும். இந்த 2 எலும்பு இருக்கும், இப்படி நவுத்தி விட்டு இந்த 2 எலும்பை இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கனாக்கா மயோனஸில் அப்படியே இப்படி முக்கி பெரட்டி எடுத்து, மயோனஸ் ஆபத்துன்றாங்க அம்மா, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். எப்படி அவ்வளோதான். அப்புறம் இந்த லாலிபப் பீஸ் எப்படி சாப்பிட்ணுனாக்கா, லாலிபப் வந்து இந்த இடத்துல வந்து உரிச்சிட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இது முழுசாக வச்சதால இப்படி இருக்குது. பின்னாடி பக்கத்தில் இதுமாரி கடிச்சிக்கணும். சிக்கன் லெக் பீஸ் மாதிரி ஆயிரும். இந்த பக்கத்தை இந்த எலும்பை பிடிச்சிக்கிட்டு மயோனஸில் முக்கி உள் பக்கம் கொஞ்சம் எலும்பு இருக்கு. டேஸ்ட்டே பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து இப்போ நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் கேஎஃப்சி ஸ்டைலில் செஞ்சதால் கொஞ்சம் வாயெல்லாம் குத்த வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம். ஓகே, ரெடி? 3 3 3 3 2 2 2 2 1 1 1 1 ஸ்டார்ட். இப்படி பிரித்து இந்த எலும்பை இப்படி பிடிச்சி அங்கே பாருங்க, இப்படி மயோனஸில் முக்கி கெச்சப்.
வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு இப்பே. ஓகே, ஆஹா புண்ணாயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 இதோட அதுக்குள்ளே வாயெல்லாம் புண்ணாகி போச்சு. ரொம்ப கூத்துது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் தட்டிட்டு சாப்பிடுவேன். அம்மா விரலை கழித்து கொண்டேன். இன்னும் ஒன்று அனுப்பியாது. இந்த மாதிரி சிக்கனை யாரோ பண்ணியிருக்காங்களா? சோறு பேசுகிற மாதிரி பிணைஞ்சிட்டேன். வாயெல்லாம் செம்ம புண்ணாயிடுச்சு. அந்த மேலாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்த டேஸ்ட்டும் தெரியாது. அதான் அடுத்த பிரச்சனை. நீங்கள் போடுற லைக்கு அதெல்லாம் எவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன். லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே, வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திகை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வந்தனா இப்படி ஆகிட்டேன் உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போகலான் இருக்கேன். இல்லைனாக்கா நாமம் பட்டை நாமம் தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாட்டா. வேறு எதுவும் சொல்ல விரும்பல.